ஜனாதிபதியின் செலவீனம் 3 மடங்கால் அதிகரிப்பா? பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ விளக்கம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பாராளுமன்றத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் 2025 ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஜனாதிபதியின் செலவு 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படும் கூற்று தொழில்நுட்ப ரீதியாக தவறான ஒப்பீட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அது ஒரு தவறான செய்தி அறிக்கையாகும் என தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். விசேட அறிவிப்பினூடாக அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டு நிதி ஒதுக்கீடு சட்டமூலத்தில் ஜனாதிபதியின் செலவுகள் 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக என்று ஒரு தவறான செய்தி பரவி வருகிறது. இந்த கணக்கீட்டிற்கான அடிப்படை தவறாகும். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஆரம்ப ஒதுக்கீடு 2 கூடுதல் கூறுகள் 2026 ஆண்டு ஒதுக்கீடுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். சட்டமூலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய தூய இலங்கை திட்டத்திற்காக 5050 மில்லியன் ரூபாவும் ஆராய்ச்சி புத்தாக்கம் மற்றும் வணிகமயமாக்கலுக்காக 1000 மில்லியன் ரூபாவும் மேலதிகமாக சேர்க்கப்பட்டுள்ள செலவுகளாகும். 2025 ஆண்டுக்கான சரியான மொத்த ஒதுக்கீடு 900 மில்லியன் ரூபாவாகும். 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீடு 11.37 பில்லியன் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் ஆராய்ச்சி புத்தாக்கம் மற்றும் வணிகமயமாக்கலுக்காக செலவுகளும் உள்ளடக்கப்படுகின்றன. எனவே இதனை 2025 ஆண்டோடு ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் தொகையானது ஏற்கனவே தூய இலங்கை திட்டம் மற்றும் ஆராய்ச்சி நிதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. இதனால் இந்த ஆரம்ப ஒப்பீடு அடிப்படை ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் தவறானது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடத்தக்க ஒரே அதிகரிப்பு அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு காரணமாகும். 2025 அரசு உத்தியோகர்களின் சம்பளம் 60 முதல் 80% உயர்வடைந்தது. அதை நாம் படிப்படியாகவே அதிகரிக்கின்றோம். அந்த வகையில் 2026 ஆண்டில் அரசு உத்தியோகர்களுக்கு 35 முதல் 35% சம்பள அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு மூலதன செலவில் இருக்கிறது. இது 6454 மில்லியன் இருந்து 8712 மில்லியனாக உயர்வடைந்திருக்கிறது. இந்த மூலதன செலவு அதிகரிப்பில் தான் தூய இலங்கை மற்றும் ஆராய்ச்சி புத்தாக்க திட்டங்களுக்கான நிதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. தவறான தகவல்கள் வேகமாக பரவி நாட்டின் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளை பாதிக்கின்றது. செய்திகளை வெளியிடும் முன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடமிருந்து குறிப்பாக நிதி அமைச்சரிடமிருந்து தரவுகளை புள்ளிவிவரங்களையும் சரிபார்க்கும் பொறுப்புள்ள ஊடக நிறுவனங்களில் வலியுறுத்துகிறோம் என்பதாகவும் அவர் கூறுகிறார். குறிப்பாக இதில் ஜனாதிபதிக்கான நிதி என்று கூறப்படுகின்ற இந்த விடயத்தில் ஆராய்ச்சி புத்தாக்க மற்றும் வணிகமயமாக்கலுக்கான செலவுகள் மேலதிகமாக இந்த முறை உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கான செலவினங்கள் அல்ல. இது ஆராய்ச்சி புத்தாக்க மற்றும் அதே போல வணிகமயமாக்கல் ஆகிய விடயங்களுக்காக புதிதாக சேர்க்கப்பட்ட தொகை. எனவே அதனையும் கடந்த வருடத்தோடு ஒப்பிட்டு இப்போது பேசப்படுகிறது. எனவே அவ்வாறு ஒப்பீடே தவறான விடயம், அந்த அடிப்படையே தவறான ஒப்பீடு என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் ஒப்பிட்டு நிதி தொடர்பான ஒதுக்கீடு தொடர்பான விடயங்களை முன்வைக்க வருகின்ற போது அது தொடர்பான நிதி அமைச்சருடன் கலந்துரையாடி அது தொடர்பான விடயங்களை கேட்டு தகவல்களை பெற்று ஊடகங்கள் வெளியிட வேண்டும் என்பதாக அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்கள் இவ்வாறு விளக்கம் அளித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அதில் நாட்டுக்கான புத்தாக்கத்திற்கும் அதே போல ஏனைய ஆராய்ச்சிகள் அதே போல ஏனைய வணிகமயமாக்கல் ஆகிய விடயங்களுக்கும் சேர்த்து தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கே தவிர தனியாக ஜனாதிபதிக்கான செலவினம் என்ற நிதி இல்லை என்பதை அதே போல அதனை ஒப்பிடுகின்ற அடிப்படையும் பிழையான என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.